நாம் வாழப்போவது சுமார் 25,000 நாட்கள்தான் என்பதைக் கேட்பது சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஒரு மனிதன் சராசரியாக 70 ஆண்டுகள் வாழ்கிறார் என்றால் அது சுமார் 25,550 நாட்களாகும். நாம் பிறந்த முதல் நாளிலிருந்தே வாழ்க்கையின் கடிகாரம் பின்னோக்கி எண்ணத் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரே முறை செலவழிக்கக்கூடிய ஒரு நாணயம் போன்றது. அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் வாழ்க்கையின் தரத்தையும் அர்த்தத்தையும் தீர்மானிக்கிறது. ஒரு நாள் கடந்துவிட்டால் அதை திரும்பப் பெற முடியாது என்பதே உண்மை. இந்த எண்ணிக்கையை மனதில் வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு நாளும் மேலும் அர்த்தமுடையதாக தெரியும். இன்று சலிப்பாக வீணடிக்கும் நேரம் நாளை வருத்தமாக இருக்கலாம். வாழ்க்கை மிகவும் குறுகியதாயினும் அதனை அர்த்தமுள்ளதாக மாற்றும் அதிகாரம் நம் கைகளில்தான் உள்ளது. இளம் வயதில் இதை உணர்ந்து திட்டமிட்டு வாழத் துவங்கினால் வருத்தமின்றி நிம்மதியாக வாழலாம். இந்த 25,000 நாட்களில் நாமே விரும்பும் விஷயங்களை எத்தனை நாட்களில் செய்தோம் என்றால் பெரும்பாலோருக்கும் பதில் தெரியாமல் போய்விடும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு நாளும் ஒரே முறைதான் வருகிறது என்பதுதான். அதனால் நாளை செய்கிறேன் என்பதை குறைத்து இன்றே செய்கிறேன் என்று செயல்பட வேண்டும். சிறிய நல்ல பழக்கங்களே நம்மை பெரிய அளவில் மாற்றக்கூடியது. இன்று எடுத்து ஒரு சிறிய நல்ல முடிவு 10 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு பெரிய வெற்றியின் அடித்தளமாக மாறலாம். வாழ்க்கையை நம்மால் முழுமையாக மாற்ற முடியாவிட்டாலும் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம் சக்தி இருக்கிறது. வாழ்க்கையின் அழகான தருணங்களை உணர நம்மைச் சுற்றியுள்ள நபர்களுடன் நேரம் செலவிடுங்கள். உங்கள் உடல் மற்றும் மன நலத்திற்கு முக்கியத்துவம் அளியுங்கள். உங்கள் கனவுகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் உண்மையில் வாழ்ந்தீர்களா என்பதே மிக முக்கியமான கேள்வி. இப்போதிருந்தே ஒவ்வொரு நாளையும் வீணாக்காமல் செயல்படுங்கள். உங்கள் வாழ்நாளை ஒரு டைரியில் அல்லது சுவரில் எழுதிக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் புதிய படியாக நினைத்து வாழுங்கள். இப்படி செய்கிறவர்களுக்கே வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாறும். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.